நமஸ்காரம். எனது அன்புக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய ரசிக பெருமக்களே, உங்களுக்காக இன்னைக்கு நான் ஒரு பிரியாணி செய்ய போகிறேன். 3 கிலோ பாஸ்மதி அரிசி, 3.5 கிலோ மட்டன் போட்டு உங்களுக்காக ஒரு பிரியாணி. மட்டன் பிரியாணி இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, மட்டன் 3 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். மட்டன் பீஸு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும், சரிங்களா? மட்டன் 3 கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். 3 கிலோ பாசுமதி அரிசி, 1 கட்டு புதினா, 2 கட்டு கொத்தமல்லி, 1 கிலோ வெங்காயம், 3/4 கிலோ தக்காளி, 20 பச்சை மிளகாய், 300 இஞ்சி பூண்டு, வெறும் மிளகாத்தூள் 50, பிரியாணி மிளகாத்தூள் 50, மட்டன் மிளகாத்தூள் 50, தேவைக்கேற்ற உப்பு, பட்டை, ஏலக்காய், லவங்கம், பத்திரி, அது எல்லாமே ஒரு 4 5 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கிலோ ரீஃபைண்ட் ஆயில், சரிங்களா? 1 கிலோ ரீஃபைண்ட் ஆயில். இப்போது நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? மட்டன் வாங்கும் போது இளம் ஆடை வாங்கணும். இளம் ஆடை வாங்கினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மட்டன் பீஸ் இந்த மாதிரி போட்டு வாங்கிட்டு வரணும். இப்போ பாருங்க, பிரியாணிக்கு தேவையான மசாலெல்லாம் தாளிச்சியாச்சு. நம்ம சாதாரண அடுப்பில் வச்சு தாளிச்சு நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் எப்படி பிரியாணி செய்யறதுன்னு நான் காட்ட போறேன், பாருங்க, சரியா? இப்போ பாருங்க, மட்டன் அவிச்சு வச்சிருக்கு. இப்போ பிரியாணி அரிசி போட்டு, அரிசி நல்லா வெந்து வந்த உடனே இந்த மட்டன் அதில் போடணும். தாளிக்கும் போதும் மற்ற நேரத்துலையும் மட்டன் போட்டால் மட்டன் எல்லாம் குழஞ்சிடும், சாப்பாடும் குழஞ்சிடும். இது பக்குவமாக போடணும். நிறைய பேருக்கு இது தெரியாது. தாளிக்கும் போது கறியை போட்டுருவாங்க. கறியை போட்டு இதில் வேக வைப்பாங்க. இது வேற மெத்தடு. எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் செய்யறதுனால பாருங்க, மட்டன் அவிச்சு வச்சிருக்கேன், சரியா? இப்போ எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தாளிச்சதெல்லாம் போட்டிருக்கு. வெங்காயம், தக்காளி, என்னென்ன நம்ம தாளிச்சோமோ அதெல்லாம் போட்டிருக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், பாருங்க. இதை பாருங்க. இப்போ இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொதி வந்துடும். கொதி வந்த உடனே நம்ம அரிசி போட வேண்டியதுதான். இப்போ பாருங்க, ரைஸ் குக்கரில் கொதிக்குதான்னு பார்க்கலாம், சரியா? பாருங்க, நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி போட வேண்டியதுதான். இப்போ பாருங்க, அரிசி போட்டுருங்க.